உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். எண்ணாகமத்தின் புத்தகம் 24 அதிகாரம், Book of Numbers chapter 24 verses 5 and 6. யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள்! அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்திலுள்ள தோட்டங்களைப் போலவும் கத்து நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் விட்டு திரளான தண்ணீர்களில் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான், அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். ஹல்லேலூயா. இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் நன்றாய் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி பிலேயாம் அழைக்கப்படுகிறார். அவன் பல முயற்சிகள் செய்தாலும் அவனால் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முடியவில்லை. முடிவிலே கர்த்தர் அருளுகிற வார்த்தைகளை கேட்டு அவருடைய தரிசனத்தை கண்டு தாழ விழுந்து அவன் வாயிலிருந்து தேவ ஜனங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட வார்த்தையை அவன் எடுத்துரைக்கும் பொழுது சொல்லிய வார்த்தைகள் தான் இது. ஒரு வசனத்தை நீங்கள் எல்லாரும் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 5வது வசனம். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஹல்லேலூயா. நான் ஒரு ஃபேமிலிக்கு ப்ரீச் பண்ணுற ஃபேமிலி ப்ரீச்சர். என்னுடைய பேஷனே ஃபேமிலிஸ். ஆண்டவர் குடும்பத்தை குறித்து கரிசனை உடைய தேவன். ஆதியிலே தேவன் படைக்கும் பொழுது ஒரு குடும்பத்தை தான் படைத்தார். முதலாவது ஆதாமை படைத்தார், அதன் பிறகு ஏவாளை படைத்தார், அவர்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தார். உலகத்தின் முடிவு, இந்த உலகம் முழுவதும் முடியும் பொழுது ஆண்டவர் எதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால், ஒரு மணவாட்டிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், சபையாகிய மணவாட்டி. அப்படி என்றால் வேத புத்தகத்தின் துவக்கமும் குடும்பம், வேத புத்தகத்தின் முடிவும் குடும்பம். அப்போ இடைப்பட்ட நாட்களில் இருப்பது என்னதான்? குடும்பம் தான். God is very much concerned about families. நம்ம குடும்பத்தை குறித்து ஆண்டவர் ரொம்ப கரிசனையாக இருக்கிறார். பல வேளைகளில் நம்ம என்ன நினைக்கிறோம், குடும்பம் என்றால் நமக்கு ஒரு வீடு இருக்கணும், நல்ல வருமானம் இருக்கணும், எப்படியோ 2 பிள்ளைங்க இருக்கணும், நல்லா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கணும், உடுத்ததுக்கு உடை இருக்கணும், நல்ல வேலை இருக்கணும், இதுதான் ஃபேமிலி லைஃப் அப்படின்னு நினச்சி ஓடிட்டுருக்குறோம். பட் தட் இஸ் நாட் ஃபேமிலி லைஃப். God has a vision for families. ஒருவேளை நேரம் அதிகமாக இல்லாதபடினால் சுருக்கமாக இவங்களோடு கூட உங்கள் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பல வேளைகளில் நம்முடைய கவனங்கள் குடும்பத்துக்கு வெளியே இருக்கிறது. ஒரு புருஷன் வேலை செய்யும்படி ஓடுகிறார், அவருடைய பகல் நேரங்கள் எல்லாம் வேலையின் மேல் இருக்கிறது. ஒரு மனைவியும் பல வேளைகளில் வேலை செய்யும்படி ஓடுகிறாள், அவளுடைய கவனமும் வேலைகள் மேல் இருக்கிறது. பிள்ளைகள் பகலெல்லாம் படிக்க சொல்லுகிறார்கள், கவனம் எங்கே இருக்கிறது? படிப்பில் இருக்கிறது, கல்லூரியில் இருக்கிறது. வாலிபர்களாய் வளர்ந்த பிறகு கவனம் நண்பர்கள் மேல் திரும்பி விடுகிறது. இதை போல பல வேளைகளில் நம்முடைய கவனத்தை நாம் வெளியே திருப்புகிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய கவனத்தை குடும்பத்துக்கு உள்ளே திருப்ப விரும்புகிறார். சொல்லுங்க, கவனத்தை எங்கே திருப்பணும்? எத்தனை பேருக்கு உங்கள் பிள்ளைங்க, உங்கள் மனைவி டெய்லி 3 வேளை சாப்பிட்றாங்கங்கிறது தெரியும்? ஏம்மா சாப்பிட்டியா அப்படிங்கிற கேள்விகள் பல வீடுகளில் இல்லவே இல்லை. அவள் எப்படி சாப்பிடுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதே போல தான் பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள் என்பதை கவனிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. மனைவி சுகவீனமாக இருக்கிறாளே, அவளுக்கு சரியாகி விட்டதா என்று கவனிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. புருஷனுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவனுடைய தேவைகள் என்ன என்று புரிந்து கொள்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. பிள்ளைங்களுக்கு அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு நேரம் இல்லை. ஒரு முறை ஒரு யூத் கேம்பில் பேசிக்கொண்டிருந்த பொழுது நான் கேட்டேன் பிள்ளைங்கள்ட்டெல்லாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் கொடுப்போம் அப்படின்னாங்க. என்ன கிஃப்ட் கொடுப்பீங்கன்னா எல்லாம் ஒவ்வொன்றும் சொன்னாங்க. அப்புறம் ஒரு கேள்வி கேட்டேன், உங்கள் டேடியுடைய பர்த்டேக்கு கடைசியாக நீங்கள் எத்தனை பேர் கிஃப்ட் கொடுத்தீங்க, யாராவது கொடுத்தீங்களான்னா ஒரே ஒரு கை மட்டும்தான் தூக்குச்சு. அங்கே உட்காந்துருந்தவங்க ஒரு 150 சில்ட்ரன் உட்காந்துருந்தாங்க. ஒரே ஒரு பையன் எழும்பி நின்று எங்கள் அப்பா பர்த்டேக்கு நான் கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனெனில் பிள்ளைகளுக்கு கவனம் எங்கே இல்லை, ஃபேமிலிக்கு உள்ளே இல்லை,
ஃபேமிலிக்கு வெளியே இருக்குது. காலை வேளையிலே கர்த்தர் திருச்சபைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் கவனத்தை குடும்பத்தின் மேல் திருப்புங்கள். உங்கள் கவனத்தை உங்கள் பிள்ளைகளின் மேல் திருப்புங்கள். உங்கள் கவனத்தை உங்கள் புருஷன் மேல் திருப்புங்கள். உங்கள் மனைவியின் மேல் திருப்புங்கள். பல மனைவியருக்கு தன்னுடைய கணவர் தினமும் ஜெபிக்கிறாரா என்று கவனிக்க நேரம் இல்லை. பல கணவருக்கு தன் மனைவி வேதம் வாசிக்க நேரம் இருக்குதா அப்படின்னு கவனிக்க நேரம் இல்லை. பிகாஸ் அவர் ஃபோக்கஸ் பண்ண அவர் அட்டென்ஷன் அது எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் இருக்குது, மெட்டீரியல் வேர்ல்டில் இருக்குது. ஆகவே ஸ்பிரிச்சுவல் காரியத்தில் நம்ம கவனத்தை திருப்ப முடியலை. ஆண்டவர் ஆதியிலே ஒரு குடும்பத்தை படைச்சிட்டு ஒவ்வொரு நாளும் அவங்கள சந்திக்க வருவாராம். பகலின் குளிர்ச்சியான வேளையில் என்ன பேசியிருப்பார்? ஆதாம், உன் மனைவியை நீ இப்படி நேசிக்கணும். ஏவாள், உன் புருஷனுக்கு நீ இப்படி கீழ்ப்படியணும். உனக்கு பிள்ளைகள்லாம் பிறக்கும். ஒருவேளை அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா? ஆண்டவர் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பார். எவ்ரிதிங் ஆண்டவர் தான். நான் ரொம்ப கற்பனை பண்ணி பார்ப்பேன். ஏவாள் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால அவளுக்கு பல இஷ்யூஸ் இருந்திருக்கும். ஆண்டவரே அவளுக்கு சொல்லி கொடுத்துருப்பார். நீ ஒரு பெண், உனக்கு இப்படி தான் வாழ்க்கை இருக்கும், இதுதான் உன் சரீரம், உன் சரீரத்தில் இப்படி தான் மாற்றங்கள் இருக்கும், இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு தகப்பனாய் ஆண்டவர் ஏவாளுக்கு சொல்லி கொடுத்திருப்பார். ஆதாமுக்கு கூட சொல்லி கொடுத்திருப்பார். ஆதாம், நீ ஒரு ஆண், நீ இப்படியெல்லாம் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று. இப்படி God was the teacher for the first family. இன்னைக்கு நமக்கும் கூட ஆண்டவர் ஒரு நல்ல ஆசிரியராய் வேதத்தில் பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். என்னோடு கூட 128 சங்கீதத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 128. பொதுவாக கல்யாண வீடுகளிலே இந்த சங்கீதத்தை நாம் வாசிப்பது வழக்கம், அப்படிதானே? கவனிக்கிறீங்களா? எங்கே வாசிப்போம்? கல்யாணம் இன்றைக்கோ ஒரு நாள் கல்யாணத்தன்னைக்கு வாசித்த ஞாபகம் இருக்குது. ஓகே, கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து அந்த சங்கீதத்தை படிக்கலாமா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடிகளைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஹல்லேலூயா! எவ்வளோ அற்புதமான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் வேதனை, துன்பம், கஷ்டம், பிளவு, பிரிவு, கசப்பு, வெறுப்பு ஒன்றுமே இல்லை. எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்குது. ஸோ இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணமான 3 நபர்களை குறித்து இந்த வசனம் சொல்லுது. முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஒரு பிளஸட் ஹஸ்பண்ட். இங்கே வந்திருக்கிற நீங்கள் அநேகர் ஃபாதர்ஸாக இருக்கிறீங்க. சிலர் பின்னாட்களில் தகப்பனாக மாற போகிறீங்க, கணவனாக மாற போகிறீங்க. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட புருஷனுக்கு எதை தேவன் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா ஒன்று தான், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? The fear of the Lord is the beginning of wisdom என்று வேதம் சொல்லுது. ஆண்டவருக்கு பயப்படுதுன்னா ஆண்டவர் அடிச்சிடுவார், நொறுக்கிடுவார், அப்படி இல்லை. ஆண்டவருடைய வழிகளில் நடக்கிறது தான் ஆண்டவருக்கு பயப்படுதல். அப்போது இன்னைக்கு திருச்சபையில் வந்திருக்கிற எல்லா ஆண்களுக்கும் எல்லா சகோதரர்களுக்கும் ஆண்டவர் முன்னாடி நின்று உங்களை நிற்க வச்சு உங்கள் முகத்தை பார்த்து ஒரு செய்தி சொல்வார்னா, மகனே, நீ என் வழிகளில் நடந்தால் உன் குடும்பம் இப்படிலாம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீ என் கட்டளைகளை கை கொண்டா உன் ஃபேமிலி பிளஸட் ஃபேமிலியாக இருக்கும். அப்போது பிரச்சனைக்கு ரூட் காஸ் எங்கே தெரியுமா? முதல் ரூட் காஸ் எது? ஒரு புருஷன் தேவனுக்கு பயந்து நடக்கலை அப்படின்னா அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. அந்நாட்களில் ஆண்டவர் யூத பெற்றோர்களுக்கு பல கட்டளை கொடுத்தார். அதில் யூத தகப்பன்மாருக்கு முக்கியமாக கொடுத்த 5 கட்டளைகள், ஜூயிஷ் ஃபாதர்ஸ்க்கு ஆண்டவர் கொடுத்த 5 கட்டளைகளில் ஒன்று, தனக்கு பிறக்கிற ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் விருத்த சேதனம் பண்ண வேண்டும்.
ஏன் அப்படின்னா ஆண்டவர் அது ஒரு உடன்படிக்கையாக செஞ்சார். ஸோ சர்க்கம்சிஷன் இஸ் அ காவனன்ட். ஸோ ஆண் பிள்ளை பிறந்தவுடன் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணுவார்கள். அந்த பிள்ளை வளரும் பொழுதே அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பார்கள். நீ ஒரு யூதன், நீ ஒரு யூதன், நீ ஒரு விருத்த சேதனம் உள்ளவன், நீ புறஜாதியான் போல் நடக்கக்கூடாது, வாழக்கூடாது என்று போதித்து போதித்து நடத்துவார்களாம் யூத தகப்பன்மார். ஸோ முதல் வேலை அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணுவது. இங்கே வந்திருக்கிற எல்லா பெற்றோருக்கும் நான் சொல்கிறேன், தகப்பன்மாருக்கு, உங்கள் பிள்ளைங்களை இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு நடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ சர்க்கம்சிஷன் இட் சேஸ் யூ ஆர் செப்பரேட்டட் ஃபார் காட். நீ உடன்படிக்கையின் பிள்ளை, உடன்படிக்கையின் மக்கள். ஆகவே நீ உலகத்தானை போல வாழக்கூடாது என்ற போதனையை எப்போ இருந்தே சொல்லிக் கொடுக்கணும்? சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் கொடுக்கணும். இது யூத தகப்பனுடைய முதல் கடமை. 2வது, யூத தகப்பனுடைய கடமை தோராவை தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதிலும் முக்கியமாய் ஆண் பிள்ளைகளுக்கு. தோரா என்பது ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்ற 5 புக்கு. பின்னாக கூட தோரா விளக்க உரை இருக்குது. மேபி நேற்று காலி ஆயிட்டுன்னு சொன்னாங்க. ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் அதை அறிவித்து கொடுக்குறோம். ஒவ்வொரு புருஷனும் ஒவ்வொரு தகப்பனும் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் அறிந்திருந்தால்தான் தன் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு யூத தகப்பன் தன் ஆண் பிள்ளைகள் 13 வயது அடையும் பொழுது அவர்களுக்கு ஒரு செரிமனி வைப்பார்களாம். அந்த செரிமனிக்கு முன்பதாக அந்த தோராவில் இருக்கிற 613 கற்பனைகளையும் அந்த பிள்ளைங்க என்ன செஞ்சுருக்கணும்? படித்து மனனமாக ஒப்பிக்கணும். அப்படி ஒப்பிக்கிற ஒரு நாளை தான் அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுவார்கள். இது அந்த தகப்பனுடைய கடமை. 13 வயதில் என் பிள்ளை தோராவின் 613 கற்பனைகளையும் படிக்கிறானா, மனனம் செய்து ஒப்பிக்கிறானா, அதை வைக்க வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? சரி, நம்மளை கொஞ்சம் செக் பண்ணுவோம். சிஸ்டர்ஸ்க்கு அப்புறம் பேசுகிறேன், பிரதர்ஸை பார்த்து கேட்குறேன். உங்கள் பிள்ளைங்களோட உட்காந்து உங்கள் பிள்ளைங்களை எப்போ வசனம் படிக்க வச்சிங்க? சின்ன வயசில். இப்போ ஒரே ஒரு சத்தம் தான் வருது சின்ன வயசில், மற்ற சத்தம்லாம் வரமாட்டிக்குது. ஸ்விம்மிங் கூட்டு போகிறோம், மியூசிக் கூட்டு போகிறோம், சிலர் பரதநாட்டியத்துக்கு கூட்டு போகிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. பட் டு யூ ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் சில்ட்ரன் டு டீச் தம் த வேஸ் ஆஃப் த லார்ட்? ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இதுதாங்க அழகு. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார்ல. அந்த அழகு அது ஆவிக்குரிய அழகு. நம்ம வீட்டை எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கிறோங்கிறது அல்ல. வீடு அழகாக இருக்குது, பிள்ளைங்க வாழ்க்கை அலங்கோலமாக இருக்குது. ஏன் தெரியுமா? சின்ன வயசுலேயே வசனம் உள்ளத்துக்குள்ளே விதைக்கப்படலை. என் பிள்ளைகள் பேச தெரிந்த நாட்களிலேயே தூக்கி மடியில் உட்கார வச்சு பைபிளை திறந்து அவன் விரலை பிடிச்சி பைபிள், அது பேசக்கூட தெரியாது, ஒரு சங்கீதத்தை டெய்லி படிக்க வைப்போம். என் கணவர் அதில் ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவன் பேச அறியும் பொழுதே அவனுக்கு புரியுதோ புரியலையோ விரலை வச்சு பைபிளை படிக்க சொல்லி கொடு அப்படின்னு எனக்கு சொல்லி தந்தாங்க. நேரம் இருக்கும்போது அவங்க செய்வாங்க. It is the responsibility of a spiritual father to teach the children the ways of the Lord. சரி, விருத்த சேதனம் பண்ணுவார், தோராவை சொல்லிக் கொடுப்பார். 3வது, ஒவ்வொரு தகப்பனும் தன் ஆண் பிள்ளைக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர் என்ன செய்கிறாரோ அந்த தொழில் அவருடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் திங்ஸை மட்டும் அல்ல, உலக காரியங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு அவர் தச்சனுடைய மகன் என்று சொன்னாங்க. 30 வயசு வரைக்கும் ஜீசஸ் என்ன செஞ்சாருன்ட்டு நிறைய பைபிளில் சொல்லப்படலை. ஆனால் யூத பாரம்பரியம் சொல்லுது 30 இயர்ஸ் வரைக்கும் ஜீசஸ் ஒரு கார்பெண்டர் ஒர்க் பண்ணி தன் குடும்பத்தை காப்பாற்றினார் என்று சொல்லுகிறது. அவருக்கு எப்படி இந்த கார்பெண்டர் ஒர்க்கு தெரிஞ்சது? அவங்க தகப்பன் அவருக்கு என்ன செய்தார்? கற்றுக் கொடுத்தார். ஃபாதர்ஸ், இந்த உலகத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய காரியம் தெரியலை. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளை டீனேஜாக ஆகும்போதே உட்கார வச்சு வாட் இஸ் செக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்.
வாட் இஸ் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். வென் யூ மீட் அண்ட் ஆப்போசிட் செக்ஸ், ஒரு ஆப்போசிட் செக்ஸை நீ சந்திக்கும் பொழுது உனக்கு இப்படிலாம் உணர்வுகள் வருண்டா, நீ அதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நீ ஒரு ஆண்மகன் ஒரு பெண்மகளோடு பழகும் பொழுது எப்போவுமே ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிக்கோ. டோன்ட் டச் அ ஃபீமேல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறீங்களா அவங்க பையனுக்கு? அவன் போய் ஏன் செக்ஷுவல் சின்னில் விழுறான் தெரியுமா? நம்ம இதெல்லாம் சொல்லித்தரல. நம்ம சொல்லாததுனால பிள்ளைங்க எங்கேருந்து படிக்கிறாங்க? இன்டர்நெட்லேருந்து படிக்கிறாங்க. அவன் படிக்கிறது எதுவுமே ஹெல்த்தியாக படிக்கலை, அன்ஹெல்த்தியாக படிக்கிறதுனால எதுக்கெல்லாமோ பிள்ளைங்க அடிமையாகிறாங்க. சொல்லி கொடுக்கணும். உனக்கு உணர்வுகளில் அப்படி போராட்டம் வரும், உனக்கு நைட்டு தூங்கும்போது இதெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனை வரும் மகனே, இதெல்லாம் நீ மேற்கொள்ள வேண்டும் என்று a father should teach his boys. என் அன்பு சகோதரர்களே, யூத பெற்றோருக்கு ஆண்டவர் இதை கட்டளையாக கொடுத்தார். அந்த கட்டளையை கொடுக்கும் பொழுது லேவியராகம புஸ்தகத்தில் நீ அந்த பெண்ணோடு சேர வேண்டாம், இந்த பெண்ணோடு சேர வேண்டாம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்போவே சொல்லி கொடுப்பாங்களாம் தெரியுமா? 13 வயசில். அதனால தான் ஒரு யூத வாலிபன் வளரும் பொழுதே நான் யெகோவாவுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு வைராக்கியமாக இருப்பானா. நான் பல இடங்களில் சாட்சியாக சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும் பொழுது நான் தனியாய் பயணித்தேன். அப்பொழுது எனக்கு முன்னாடி 2 ஜூயிஷ் பாய்ஸ் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போது அவங்க உட்கார்ந்துருக்கும் பொழுது ஃப்ளைட்டில் கொடுக்குற ஃபுட்டு எதையுமே வேண்டான்னு சொல்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, சிக்கன் ஆர் லேம்ப் வாட் யூ லைக் டு ஈட் அப்படின்னா, ஒன்றும் வேண்டாம்னு சொல்லுது. எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி வந்துருச்சு. ஒரு கேப்பில் அவன் ஏதோ திரும்பினா. நான் கேட்டேன், நீ எதுக்காக ஃப்ளைட்டில் கொடுக்குற ஃபுட்டை வேணான்னு சொன்னேன்னு. அவன் சொன்னான், அது அசுத்தமான மிருகங்களிலிருந்து செய்யப்பட்ட ஆகாரம், ஐ எம் அ ஜூயிஷ் பாய் அப்படின்னா. நான் ஒரு யூதன், நான் அதை சாப்பிட மாட்டேன், பரிசுத்தமான ஒரு ஆகாரத்தை தான் நான் சாப்பிடுவேங்கிறான். அவன் பேக்குக்குள்ளேருந்து பிரெட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான் ஃப்ளைட்டில். யோசித்தேன், தானியேல் அந்நிய தேசத்தில் போய் இந்த தீட்டான ஆகாரத்தை நான் புசிக்க மாட்டேன்னு சும்மா சொல்லலை. 16 வயசுக்கு முன்னாடியே அவங்க அப்பா அம்மா அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க, இது தீட்டு, இதை நீ தொடக்கூடாது, இது தீட்டு அல்ல, இதை தான் நீ சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்ததுனால அந்த பிள்ளைங்க தாய் தகப்பன் இல்லாத அந்நிய தேசத்தில் கூட பரிசுத்தமாய் வாழ்ந்தாங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, let us know our responsibility of bringing our children up in godly ways. தேவனுக்கு அடுத்த விஷயத்தில் ஒரு யூத தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய அடுத்த கடமை, அவனுக்கு நன்றாக ஒரு கல்வி அறிவை கொடுக்க வேண்டுமா. அதே நேரத்தில் ஒரு பெண்ணை, சரியான மணமகளை பார்த்து அந்த மகனுக்கு திருமணத்தை நிச்சயிக்கிற பொறுப்பும் யாருக்கு தான் இருக்குது? தகப்பனுக்கு. இன்னைக்கு நம்ம கல்ச்சர் வேறு மாதிரி மாறிடுச்சு இல்லை? பிள்ளைங்கள்லாம் சொல்கிறாங்க, அதே எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற ஆளை நாங்கள் கல்யாணம் பண்ண முடியும், நாங்கள் டேட்டிங் பண்ணணும், 6 மாதம் ஒரு பொண்ணு, அடுத்த 6 மாதம் இன்னொரு பொண்ணு, அடுத்த 6 மாதம் இன்னொரு பொண்ணு, வேண்டான்னு தள்ளிட்டு கடைசியில் எதையோ ஒன்று கல்யாணம் பண்ணி 3ஆவது மாதத்தில் அவளையும் வேண்டான்னு சொல்கிறான். Why? They don't know the family value. மகனே, ஆண்டவர் உனக்குன்னு வச்சுக்கிட்ட பார்ட்னரை கொண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணு. அவர் அழகாக கொண்டு வரும்போது முதல்ல உனக்கு மனசில் சமாதானம் இருக்கும், எங்களுக்கும் பிரியமாக இருக்கும், கர்த்தருக்கு சித்தமாக இருக்கும். நீ ஆண்டவரை அறிந்த ஒரு மகன், ஆகவே ஆண்டவரை அறிந்த ஒரு மகளைத்தான் நீ திருமணம் செய்யணும்னு தகப்பன் தன் மகனுக்கு போதிச்சிருக்கணும். நாட் ஓன்லி ஃபார் பாய்ஸ் பட் ஆல்சோ ஃபார் கேர்ள்ஸ். நம்ம பெண் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே போதிச்சிருந்தோன்னா நம்ம பெண் பிள்ளைகள் தவற மாட்டாங்க. நம்பி அனுப்பலாம் எந்த தேசத்துக்கும். ஒரு யூத தகப்பன் தன் பிள்ளையின் கல்வியையும் திருமணத்தையும் பொறுப்பெடுக்கணும். 5வது, ஒரு யூத தகப்பனுடைய பொறுப்பு, he should be a role model to his children. ஒரு குழந்தை வளரும் பொழுது யாரை பார்த்து வளருது தெரியுமா? அப்பா அம்மாவை பார்த்து தான் வளருது. நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா உங்கள் பிள்ளை ஜெபிக்கும். நீங்கள் உங்கள் மனைவிட்ட அன்பு கூர்ந்தீங்கன்னா உங்கள் பிள்ளையும் வருங்காலத்தில் தன்னுக்கு வரப்போகிற மனைவியினிடத்தில் அன்பு கூறுவான். 2 வயசு குழந்தை ஒரு ரேசர் செட்டை எடுத்துகிட்டு போய் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று இப்படி செய்யுது. எதுக்கு? அவங்க அப்பா பார்க்குது என்ன பண்ணுறாருன்ட்டு, ஷேவ் பண்ணுறத பார்க்குது. 3 வயசு குழந்தை ஒரு சின்ன கடாயை எடுத்து வச்சு கரண்டியை போட்டு மாம் ஐ எம் குக்கிங் அப்படிங்குது. ஏன்? அம்மா சமைக்கிறத பார்க்குது. சில்ட்ரன் தே லேர்ன் ஃப்ரம் அஸ். உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கிறீங்களா, எடரலாக இருக்கிறீங்களா? அநேக குடும்பங்களில் வாலிப பையன்கள், வாலிப ஆண் பிள்ளைகள்
16 வயசு 17 வயசு வந்த உடனே ஒரு பெரிய பிளவு வந்துடுது அப்பாக்கும் பிள்ளைக்கும். ஏன் தெரியுமா? இவனுடைய ஒப்பீனியனை அவர் கேட்கறது இல்லை, அவருடைய ஒப்பீனியனை இவன்கிட்ட ஹாஷாக சொல்கிறதுனால, என்ன மம்மி டேடி இப்படி பேசுகிறாரு அப்படின்னு அவன் வந்து கேட்குறான். நடக்குதா உங்கள் வீடுகளில்? உங்கள் வீடுகள் இல்லை, எல்லா வீடுகளிலும் இது நடக்குது. அவன் இந்த தலைமுறையை சேர்ந்தவன், அவனுடைய உணர்வுகள், அவன் கற்றுக்கொண்டது, அவனுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடக்குது. அப்படி எதை வேண்டுமானாலும் கூகுளில் சர்ச் பண்ணி அவன் பார்க்கலாம். ஸோ அவன் வேறு விதத்தில் அறிவை வளர்த்து கொண்டு வரும்பொழுது, when he tells you something, உடனே ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஸ்பிரிட்டோட போடா நிறுத்து அப்படின்னு பேசக்கூடாது. ஆண் பிள்ளைங்கள்ட்ட நீ சொல்கிறது சரிப்பா, வேல்யூ பண்ணுங்க. நீங்கள் எப்படி ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறீங்களோ அதே போல தான் உங்கள் வாலிப மகனும் மகளும் தே எக்ஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட். அப்போ நீங்கள் டியூ ரெஸ்பெக்டை கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க திரும்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவன் மதிக்க மாட்டேங்கிறான், அவன் கல்யாணம் பண்ணிட்டு போனதுலேருந்து ஒய்ஃபுக்கு பின்னாடியே போகிறான். எதுக்கு? நீங்கள் எதை விதைத்தீர்களோ அதை அறுக்கிறீர்கள். என் அன்பு தேவனுடைய ஜனங்களை, ஐ எம் நாட் ஹியர் டு கண்டம் எனி ஒன். ஒரு யூத தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கட்டளைகளை போதித்து தானும் அந்த கட்டளையில் நடக்கிறனால பிள்ளைங்க தகப்பனை பார்க்குது, எங்கள் அப்பா மாதிரி நான் வாழணும் அப்படின்னு சொல்லுது. சரி, இந்த கட்டளைகளின்படி நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு சங்கீதம் ரொம்ப அழகாக சொல்லுது. 112ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை 3 கொஞ்சம் வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில். ஆசீர்வாதம் வருதா? ஆசீர்வாதத்துக்கு முதல் ரூட் காசே முதல் வசனம். அப்புறம் ஆசீர்வாதத்தை சொல்றாரு, செம்மையானவர்களின் வம்சம். அப்போ உங்க பிள்ளைங்கள்லாம் எப்படி இருப்பாங்க? ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்புறம் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். வரிசையா பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இது ஒரு யூத தகப்பனுக்கு எழுதப்பட்ட வார்த்தை. இதுல 3 கட்டளை இருக்குது. ஒன்று, முதல் வசனம், கர்த்தருடைய கட்டளைகளில் பிரியமாயிரு, வம்சம் ஆசீர்வாதமாக இருக்கும். 5வது வசனம், இறங்கி கடன் கொடு, வம்சம் ஆசீர்வாதமாக இருக்கும். 9, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றைக்கும் இருக்கும். ஏழைகளுக்கு இறங்கு. ஆண்டவர் நீங்கள் கைண்டாக இருக்கிறத உங்கள் பிள்ளைங்களை பார்க்க வைக்கிறாரு. நாளைக்கு பிள்ளைங்களும் கைண்டாக மாறுவாங்க. எங்களுடைய ஊழியத்திலே கணவனை இழந்த கைம்பெண்களுக்கென்று ஒரு விடோஸ் மினிஸ்ட்ரி நாங்கள் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாய் பண்ணி கொண்டிருக்கிறோம். நீலகிரி என்ற ஒரு மாவட்டத்தில் அங்கே அநேக குளிர் பிரதேசமாக இருந்தனால அநேக கணவர் சீக்கிரமாக இறந்துருவாங்க குடிச்சு. இந்த மனைவிகளுக்கு வாழ்வாதாரமே இல்லாத ஒரு நிலைமை. கர்த்தர் ஒரு நாள் எங்களோடு கூட பேசினார், இந்த பெண்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று. ஆகவே அவர்களுக்கு மாதம் ஒரு உபவாச ஜெபத்தை நடத்தி முதல்ல அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பில்ட் பண்ணோம். அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பில்ட் பண்ண உதவி செய்தார். வருஷம் ஒரு முறை அவங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்துவோம். அதில் 500-600 விதவை பெண்கள் வருவார்கள். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள பிளஸ் பண்ணுவோம். சென்னையிலே ஒரு பள்ளியிலே தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு உதவி செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்? ஸ்பிரிச்சுவலாக மினிஸ்ட்ரி பண்ணுறோம். உங்கள் சர்ச்சில் நிறைய சேரிட்டி ஒர்க் பண்ணுறீங்கன்னு பாஸ்டர்மா சொன்னாங்க. ஐ அப்ரிஷியேட் யூ ஆல். நீங்கள் ஒரு சேரிட்டி பண்ணுறத லெட் யுவர் சில்ட்ரன் சீட். உங்கள் பிள்ளைங்க பார்க்கட்டும். கையில் காசை கொடுத்து ரோட்டில் இருக்கிற பெக்கர்ஸ்க்கு போடும்போது $1 கொடுக்கக்கூடாது, காயின் கொடுக்கக்கூடாது, $10 கொடு. அவன் கேட்பான், டாடி ஏன் $10 கொடுக்குறீங்க? பாவம்ப்பா, அவங்க பசியோடு இருக்கிறாங்க, சாப்பிடட்டும். அடுத்த முறை அவனிடத்தில் ஒருவர் கையேந்தும் பொழுது அவன் சொல்லுவான், பசியோடு இருக்கிறாங்கல்ல, ஐ வில் கிவ் தம். இதுதாங்க ரோல் மாடல். ஒரு யூத தகப்பன் கர்த்தருடைய கட்டளைகளில் நடக்கும் பொழுது 112ஆம் சங்கீதத்தின்படி அவன் வம்சமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. 2வதாக இந்த சங்கீதம் ஒரு யூத தாய் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. வசனம் 3, 128ஆம் சங்கீதம் 3, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஒரு தாய் எப்படி இருக்கணும்? ஒரு ஜூயிஷ் மதருடைய ரோல் மாடல் நம்பர் 1. அவளுடைய மிகப்பெரிய பொறுப்பு பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். அதுதான் ஒரு யூதருடைய பாரம்பரியம்.
ஒரு யூதருடைய குடும்பத்தில் 12 பிள்ளைங்க கூட இருக்குது. இப்போ நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவருங்கிற நிலைமையெல்லாம் இப்போ என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அப்படி இல்லை. கர்த்தர் எத்தனை பிள்ளைகளை கொடுத்தாலும் அதை வளர்ப்பதற்குரிய பலனையும் ஆண்டவர் தான் என்ன செய்வார், தருவார். எதிர்பாராத விதமாக 3வது பிள்ளை தங்கிருச்சுன்னு ஒருத்தரும் குழந்தைய நீங்கள் அபார்ட் பண்ணக்கூடாது. உங்கள் விருப்பத்துக்கு மிஞ்சி ஒரு குழந்தை தங்குச்சுன்னா அந்த குழந்தையின் மேலே ஆண்டவருடைய கரம் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள்லாம் விசுவாச யூத ஸ்திரீகள், ஆவிக்குரிய யூத ஸ்திரீகள். கர்த்தர் ஒன்றை கொடுத்துட்டார்னா ஐயோ எப்படி வளர்ப்போன்னு நினைக்கக்கூடாது. கொடுத்த கர்த்தர் வளர்ப்பதற்கும் பலன் தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஸோ பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். 2வது, இந்த ஜூயிஷ் கல்ச்சருடைய வேல்யூஸை பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரது ஒரு தாயுடைய கடமை. நீங்கள்லாம் கிறிஸ்டியன் மதர்ஸாக இருக்கிறீங்க. எதை சொல்லிக் கொடுக்கணும் தெரியுமா? கிறிஸ்டியன் வேல்யூஸ். சொல்லுங்கள். அப்படின்னா என்னன்னே தெரியலன்னு தானே சொல்கிறீங்க. அப்படின்னா என்னன்னே தெரியல. படிக்கணும். பைபிளில் ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறார், ஆண்டவர் எதை கற்றுக் கொடுக்குறார், எப்படி பரிசுத்தமாக வாழணும், எப்படி ஆண்டவரை சேவிக்கணும். ஒரு சர்ச்சில் ஆஃபரிங் போடும்போது கூட உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல புது நோட்டாக கொடுத்து போட சொல்லணும். இது ஒரு சின்ன வேல்யூ. ஐ ஆல்வேஸ் டீச் மை சில்ட்ரன், கடவுளுக்கு கொடுத்தா பெஸ்ட்டாக கொடு. அப்போது அதை கூட பயபக்தியோடு வந்து போடுறதுக்கு சொல்லி கொடுக்கணும். சாப்பிடும்போது ஜெபம் பண்ணி தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். புது ட்ரெஸ் போட்டால் ஜீசஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்லணும். ஒரு சின்ன சாக்லேட் எடுத்து வாயில் போட்டால் கூட சே தேங்க்யூ ஜீசஸ். இதெல்லாம் வேல்யூஸ், கிறிஸ்டியன் வேல்யூஸ். ஒரு மதர் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை நடத்தணும்னு மதர் மட்டும் இல்லை, ஃபாதருக்கும் ஒரு கட்டளை சொல்லப்பட்டிருக்குது. உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. பிள்ளைங்களுக்கு எதை சொல்லி கொடுக்குறோம்? லவ் த லார்ட் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் மைண்ட், வித் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த். அன்பு கூர்வாயாக. அன்பு கூற சொல்லி கொடுக்கணும். ஜெபிக்க சொல்லி கொடுக்கணும். பின்னாடி போகும்பொழுது நிறைய சின்ன புக்லெட்ஸ் இருக்குது. ஹவு டு டீச் யுவர் சில்ட்ரன் டு ப்ரே, மெமரி வேர்சஸ் இருக்குது. எத்தனையோ காரியங்கள் இருக்குது குடும்பத்துக்கு தேவையான. தயவு செய்து வாங்கி ஆசீர்வதிக்கப்படுங்க. அப்போது நீ ஆண்டவற்ற அன்பு கூறணும். அது கேட்கும், மாம் ஹவு கேன் ஐ லவ் ஜீசஸ்? தென் யூ ஷுட் டீச் தம். எப்படி இயேசுவை நேசிக்கணும், எப்படி இயேசுவை ஹர்ட் பண்ணக்கூடாது. என்னெல்லாம் பேசுனா ஜீசஸ் ஹர்ட் ஆவாங்க. லுக் அட் த கிராஸ், ஜீசஸ் டைட் ஃபார் யூ. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற தாய் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை தன் பிள்ளைக்கு அறிமுகப்படுத்தணும். ஏன் தெரியுமா? யூதர்கள் ரொம்ப பிரதானமாக பஸ்கா என்ற ஒரு விருந்தை ஆசரிக்கும் பொழுது அந்த விருந்து ஏன் கொடுக்கப்படுகிறது, ஏன் ஆசரிக்கிறோன்னு பிள்ளைங்களுக்கு சொல்லி தருவாங்களாம். சொல்லி தரும்போது சொல்லுவாங்களாம், நாம் எகிப்தில் எப்படி இருந்தோம், அடிமைகளாக இருந்தோம். இந்த ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் நாம் பூசப்பட்டு, நம்முடைய வீடுகள் பூசப்பட்ட பொழுது வீடு காப்பாற்றப்பட்டது. இதை புசித்த பொழுது நாம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறினோம் என்று சொல்லணுமா. உங்கள் பிள்ளைங்களுக்கு க்ரூசிஃபைட் கிரைஸ்டை நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணணும். நான் என் வாழ்க்கையில் மாற்றப்பட்டது எதனால் தெரியுமா? க்ரூசிஃபைட் கிரைஸ்ட் சேஞ்ச்ட் மை லைஃப். நான் கேத்தலிக்காக இருக்கும் பொழுது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அம்மா சொல்லுவாங்க, போய் சிலுவைக்கு முன்னதாக முழங்கால் படியிடுன்னு சொல்லி. ஸோ அந்த ஆல்டருக்கு முன்னாடி போய் நின்று அந்த கிராஸுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாச்சுக்கு முன்னாடி முழங்கால் படியிட்ட பொழுது அது ஒரு ஸ்டாச்சு தான். ஆனால் ஜீசஸ் டைட் ஃபார் மீ என்ற ஒரு செய்தியை ஒவ்வொரு வாரமும் எனக்கு அது சொல்லுச்சு. லெண்டேஸில் எவ்ரி ஃப்ரைடே அங்கே ஒரு ப்ரேயர் இருக்கும், ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர். 14 ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த ஃபோட்டோஸ்க்கு முன்னாடி போய் நின்று அழுது ப்ரே பண்ணுவேன். அப்போலாம் ஜீசஸ் இறந்தாரு மரித்தாருன்னு தான் எனக்கு தெரியும். ஆனால் எனக்காக மரிச்சாருன்னு தெரியல. பட் ஆன் ஒன் ஃபைன் டே ஆண்டவர் என்னை சந்தித்த பொழுது எப்படி தெரியுமா சந்தித்தார்? சிலுவையில் எனக்கு காட்சி கொடுத்து என் இருதயத்தை மாற்றினார். Present the crucified Christ to your children. ஜீசஸை ஹர்ட் பண்ணக்கூடாது, ஜீசஸை நீ திரும்ப பீட் பண்ணக்கூடாது, ஜீசஸ்க்கு கஷ்டமாயிரும். இதை போல் உங்கள் பிள்ளைங்களை கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பிலை இணைக்க சொல்லி கொடுங்கள். வசனம் சொல்லுது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில். சிஸ்டர்ஸ், உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கணுமா? இருதயத்தில் இருந்தால் தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியும்? சொல்லிக் கொடுக்க. அந்த டைமில் போய் பைபிளை திறந்துட்டு இருக்கக்கூடாது. உள்ளத்தில் இருக்கணும். ஏ மகனே, இவ்வளோ கோபப்படுறியே, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதன்னு பைபிள் சொல்லியிருக்குதே.
நீதிமானுடைய வீட்டில் கூக்குரல் இல்லை. அப்படி சில வசனங்களை தோங்கினாலே பிள்ளைங்க ஃபில் அப் த பிளாங்க்ஸ் மாதிரி முடிப்பாங்க. ஏன்னா நம்ம சொல்கிறது எங்கே போயிடுச்சு? உள்ளத்துக்குள்ளே போயிடுச்சு. ஒரு நாள் அந்த வார்த்தை அவங்களோடு பேசும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் சொல்லுங்க. எப்படி போதிக்கணும்? உட்காந்து சொல்லி கொடுக்குறீங்களா? மதர்ஸ், உங்களை பார்த்து கேட்குறேன். ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்க, ஃப்ரெஞ்சு சொல்லி கொடுக்குறீங்க, சயின்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க, மேக்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க. வேதத்தை கருத்தாய், உங்கள் ஃபோக்கஸே அதுதான். என் பிள்ளை பைபிள் வேதத்தை அறியணும், முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும், நான் தெரிஞ்சு என் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். கருத்தாய் போதித்து, அப்புறம் வாசிங்க எல்லாரும், நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. உங்கள் பிள்ளைங்களை நடத்துறதுக்கு தேவனுடைய வார்த்தையை தான் பேச சொல்கிறார். தகப்பனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை கர்த்தருடைய வார்த்தை, தாய்க்கு கொடுக்கப்பட்ட கட்டளை கர்த்தருடைய வார்த்தை. Blessed fathers, blessed mothers. மூன்றாவதாக அதே சங்கீதத்தில் வசனம் அழகா சொல்லுது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும். பிள்ளைகளுக்கு பேர் என்ன? ஒலிவ மர. அதுங்க எங்கே இருக்குது? பந்தியை சுற்றிலும். உங்கள் பிள்ளைங்க உங்களை சுற்றி சுற்றி வாழணும். உங்கள் அஃபெக்ஷன் எவ்ரிடே உங்கள் பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும். எத்தனை பேரண்ட்ஸ் உங்கள் பிள்ளைங்களை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவீங்க? எவ்வளோ கொஞ்சமாக கை உயருது பாருங்க. ஏன்? அவன் வளர்ந்துட்டானா? அவள் வளர்ந்துட்டாளா? அவள் வளர்ந்தாலும் உங்களுக்கு பிள்ளை தான், அவன் வளர்ந்தாலும் உங்களுக்கு பிள்ளை தான். பிள்ளைங்க எத்தனை வயசு ஆனாலும் தே ஆர் யுவர் பேபிஸ், தே ஆர் யுவர் கிட்ஸ். அவன் கல்யாணம் ஆகி அவன் பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் அவங்க உங்களுக்கு பிள்ளைங்க. பிள்ளைங்களை பார்க்கும்போது அன்போடு அணைத்து முத்தமிடுகிற ஒரு தகப்பன் தன் அன்பை ஊற்றுகிறான், ஒரு தாய் தன் அன்பை ஊற்றுகிறாள். அவனுக்கு 28 வயசானாலும் சாப்பாடை பிசைஞ்சு வாயில் ஊட்டதுக்கு கேட்டால் ஊட்டணும். இதெல்லாம் ஒரு ஃபேமிலி பாண்டு, இதெல்லாம் இணைக்குது நம்மளை. ரொம்ப அழகாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும். ஆல்வேஸ் ஒரு பாண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க பிள்ளைங்களை. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் அன்னைக்கு ராத்திரி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏண்டா அம்மா மேலே உனக்கு என்னடா வருத்தம்? நான் உன்னை திட்டினேனே, நீ இதனால் செஞ்சதுனால தான் நான் அம்மா திட்டினேன். உடனே சரி பண்ணிடுங்க. கொஞ்சம் 2 நாள் விட்டீங்க, 3 நாள் விட்டீங்க, கொஞ்சம் புளித்தமா எல்லா பிசைந்த மாவையும் புளிப்பாக்கிறேன். அப்புறம் அந்த பிள்ளை உங்களை விட்டு தூரமாக 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 போயிடுச்சுன்னா பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருக்க மாட்டாங்க. நான் இள வயதின் நாட்களில் பல நாட்கள் பிள்ளைங்களை விட்டுட்டு ஊழியத்துக்கு போவேன். என் பிள்ளைங்க இருதயத்தில் ஒரு வருத்தம் இருந்துச்சு, அம்மா நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னு. அவன் வாலிபனாக வளர்ந்த பிறகு நான் மனம் திறந்து பேச ஆரம்பிக்கிற நாட்களில் சொன்னான், அம்மா நீங்கள் எங்களை விட்டுட்டு போயிடுவீங்க, எங்கள் பர்த்டேக்கு இருக்க மாட்டீங்க, உங்கள் பர்த்டேக்கு இருக்க மாட்டீங்க, கிறிஸ்மஸ்க்கு இருக்க மாட்டீங்க, நியூ இயருக்கு இருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த டேஸில் தான் மீட்டிங்ஸ்க்கு கூப்பிடுவாங்க. குழந்தைங்களை வீட்டில் விட்டுட்டு போவேன். அவன் வளர்ந்த பிறகு இதை என் கூட பகிர்ந்து கொள்ளும்போது ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஆனால் கூட ஆண்டவரே உங்கள் ஊழியத்துக்கு தானே நான் ஓடினேன் ஆண்டவரே என்று சொல்வேன். இப்போ என்ன செய்கிறேன் தெரியுமா? wherever I go, I take my children with me. நான் இள வயதில் அவங்களுக்கு எதை கொடுக்கலையோ, அட்லீஸ்ட் அவங்க லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் மை சில்ட்ரன். இன்றைக்கி ஒவ்வொரு மதருக்கும் சொல்கிறேன், நீ என்ன வேலை செஞ்சாலும் சரிம்மா, உன் பிள்ளையோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அது ஒரு லவ்விங்காக இருக்கணும், அது ஒரு கைண்டாக இருக்கணும், அது ஒரு உறவை பாண்டை கட்டணும். இன்னைக்கு இந்த பிள்ளைங்களை நீங்கள் கட்டினா நாளைக்கு அவள் குடும்பத்தை கட்டுவாள், அவன் குடும்பத்தை கட்டுவான். நீ உட்கார்ந்துருக்கிற போது, நிற்கும் போது, எழுதும் போது எல்லாத்துலேயும் இந்த வார்த்தையை பேசு. இந்த பிள்ளைகளை குறித்து பைபிள் சொல்கிற 2 வசனத்தை மாத்திரம் வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 5வது வசனம். Genesis 33 verse 5. ஏசா யாக்கோபை பார்த்து கேட்கிறார், இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்கிறார். 33:5. அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியாளுக்கு அருளின பிள்ளைகள் என்றார். ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு நான் பேச விரும்புகிறேன். நீங்கள் யார் தெரியுமா? God given children to your parents. என்னைக்குன்னா வாயை திறந்து நீ என்னை ஏன் பெத்தன்னு ஒரு பிள்ளையும் கேட்கக்கூடாது, தாயை கேட்கக்கூடாது, தகப்பனை கேட்கக்கூடாது.
நானா கேட்டேன், நீ எதுக்கு என்ன பெத்தங்கிற ஒரு வேர்டு உங்கள் வாயிலேருந்து வரவே கூடாது. தேவன் அருளிய பிள்ளைகள், உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் பிள்ளைங்களாக இருக்கணும். காட் எல்லாம் பிளான் பண்ணி இந்த உலகத்தில் அனுப்பினார். இந்த குடும்பத்தில் நீ பிறக்கணுங்கிறது தேவனுடைய திட்டம். இந்த ஃபாதர், இந்த மதர் உனக்கு இருக்கணுங்கிறது காட்ஸ் பிளான். நெவர் கிரம்பிள் அட் யுவர் பேரண்ட்ஸ், நெவர் டிஸ்ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ். ஒரு நாள் உங்கள் பெற்றோரை நீங்கள் காயப்படுத்தக்கூடாது, வருத்தப்படுத்தக்கூடாது. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு தன் பிள்ளைகளை குறித்து சொல்லும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 51-52, யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். என்ன அழகா பிள்ளைகளுக்கு பெயரிடுறார் பாருங்க. என் வருத்தம் யாவையும் தேவன் மறக்க செய்தார். பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்கிறேன், உங்களால் உங்கள் பெற்றோருடைய வருத்தங்கள் மறக்கப்படணும். நீங்கள் பெற்றோருக்கு வருத்தத்தை கொடுக்குற பிள்ளைகளாக மாறிடக்கூடாது. அதை அடுத்து வசனம் சொல்லுது, கர்த்தர் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் என்னை பலுகும்படி செய்தார். உங்கள் பெற்றோர் கஷ்டப்பட்டு இந்த சிங்கப்பூருக்கு வந்திருக்கிறாங்க. மற்ற சில்ட்ரன் இந்தியாலையும் மற்ற ரொம்ப பின்தங்கிய தேசத்தில் இருக்கிற பிள்ளைங்களை விட உங்கள் வாழ்க்கை தரம் உயர்வாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு டே ஃபுட்டை சாப்பிடும்போது ஒன்று நினைக்கணும், எங்கள் அப்பா வருத்தப்பட்டு இந்த தேசத்தில் வந்து சம்பாதிச்சு நான் இந்த நல்ல சாப்பாடை சாப்பிட்றேன். எனக்கு இந்த நல்ல வீட்டை கொடுத்தது என் தகப்பனுடைய பிரயாசம், என் தாயின் தியாகம். இதை நான் எப்போவுமே நினைப்பேன் என்று உங்கள் பெற்றோரின் தியாகத்தை நினைக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் வாழ வேண்டும். ரெண்டாவதாக, ஆபிரகாம் தன் குமாரனாகி ஈசாக்குக்கு மணமகளை தேட இளையசரை அனுப்பின பொழுது ஈசாக்கு தியானம் பண்ணி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுது. உங்கள் பெற்றோர் எதை உங்களுக்கு போதித்தார்களோ, உங்கள் சபை எதை உங்களுக்கு போதிக்கிறதோ, எந்த தேவனை உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோமோ அந்த தேவனை தயவு செய்து ஒரு நாளை விட்டுறாதீங்க. ஒரு காட்லெஸ் ஜெனரேஷன் உருவாகி கொண்டிருக்கிற தேவன் யார், அவரை நான் சேவிக்கிறதுக்கு அவர் யாருன்னு பார்வோன் கேட்ட மாதிரி, பார்வோனுடைய ஆவியுடைய அடுத்த தலைமுறை வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நாட்களில் you should love the Lord your God with all your heart, with all your mind, with all your strength. ஒரு குடும்பம், ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தின் தகப்பன் எப்படி இருக்க வேண்டும், தாய் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே. இதை பின்பற்றினால் உங்கள் கூடாரங்கள் அழகான கூடாரங்களாக இருக்கும். எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். சி மேஜர். வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கு கொடுத்த நல்ல குடும்பத்துக்காக நன்றி ஆண்டவரே. யாக்கோபே, உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள். பரவி போகிற ஆறுகளைப் போலவும், வற்றாத நதியைப் போலவும், சந்தன மரங்களைப் போலவும் உன் குடும்பம் ரொம்ப அழகா இருக்குதுன்னு ஆண்டவர் ஆசீர்வதித்தாரே. உங்க குடும்பம் அழகான குடும்பம். உங்களுக்கு கொடுத்த மனைவி அழகான மனைவி. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த புருஷன் அழகான புருஷன். கொடுத்த பிள்ளைகள் அழகான பிள்ளைகள். நீங்க எப்போ கர்த்தருடைய வழிகளில் நடக்க தீர்மானிக்கிறீர்களோ, உங்க குடும்பம் தேவனை சார்ந்து வாழும் பொழுது உங்க குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமா இருக்கும். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்ற ஆசீர்வாதத்தை அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கு உங்க குடும்பத்தின் மேல ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். எல்லாரும் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கொள்ளலாமா? ஹல்லேலூயா. இஸ்ரவேலோடு செய்த உடன்படிக்கை இன்னைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் செய்ய வந்து நிற்கிறார். இந்த ஆலயத்தில் இன்னைக்கு ஆண்டவர் வந்து நின்று, என் மகனே, நீ என் கட்டளைகளுக்கு பயந்து நடந்தால் நீ பாக்கியவானா இருப்பாய் என்று சொல்லுகிறார். உங்களை பார்த்து, ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகிறார், நீ என் வழிகளை உன் பிள்ளைகளுக்கு போதித்து தேவ பக்தியில் நடத்தினால் நீ பாக்கியவதியா இருப்பாய். ஒரு நாள் உன் பிள்ளைகள் எழும்பி உன்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். பிள்ளைகளே, உங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் தகப்பன் தாய்க்கு ஆறுதலை கொடுக்கும்படி பிறந்தவன். உன் தகப்பன் தாய்க்கு கண்களுக்கு நீ முள்ளாய் குறுக்காய் இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலோ love your parents with all your heart. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, என் வீடு இப்படி இருக்கணும்ப்பா சொல்லுங்க. என் கூடாரம் இப்படி இருக்கணும்ப்பா. எங்க வீட்டை இப்படி மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு தேவ பக்தி உள்ள குடும்பமா எங்க குடும்பம் மாறட்டும். கர்த்தருடைய வார்த்தை தான் எங்களுக்கு பிரதானமா இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன்
என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர். Thank you Jesus. குறைவுகள் உள்ளவர்கள் அப்பா, நீங்க வெறுக்கல ஆண்டவரே. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, சொன்ன வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. எல்லாரும் உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி கொள்ளுங்க. உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான் என்று சொன்னீங்களப்பா. நான் உங்க வார்த்தையை முக்கியப்படுத்தாது வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே. இனிமேல் உம்முடைய வசனம் என் வாழ்க்கையில பிரதானமா இருக்கட்டும். உங்க வார்த்தையை என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிற பொறுப்பெண்ணை கையில எடுக்கிற ஆண்டவரே. என் பிள்ளைங்க எதில் சிறந்திருக்கிறார்களோ இல்லையோ, நான் அவர்களோடு நேரம் செலவழித்து உங்க வார்த்தையை என் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன் ஆண்டவரே. ஒரு காட் ஃபியரிங் ஜெனரேஷனா என் ஜெனரேஷன் வளரணும். சியோனிலிருந்து என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை சபையின் குடும்பங்கள் மேல இந்த மத்தியான வேளையில வைங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல இந்த கால வேளையில அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்க பிள்ளைங்க சிரசுல வைங்க. ஒவ்வொரு கணவனும் தேவ பக்தி உள்ள கணவனாய், கர்த்தருக்கு பயப்படுகிற கணவனாய் வாழட்டும். ஒவ்வொரு மனைவியும் தேவ பக்தி உள்ள மனைவியாய், ஆண்டவருக்கு பயப்படுகிற மனைவியாய் வாழட்டும். என் வாலிப பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரை நேசிக்கிறவர்களாய், ஈசாக்கை போல தேவனுக்காய் வாழுகிறவர்களாய் மாறட்டும்பா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை சபையில் உள்ள எல்லா குடும்பங்களின் மேல வைக்கும்படியாய் உம்முடைய அடியாள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்று சொன்னது போல அழகான குடும்பங்களை நீங்க உருவாக்குங்க. ஆசீர்வாதமான குடும்பமாய் மாற்றுங்கப்பா. இந்த மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு உம்முடைய ஜனங்கள் கடந்து சொல்லட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.